உலகம் வியந்த ஒரு உண்மை தெரியுமா? ஆப்பிரிக்காவில் சுதந்திர காற்றை சுவாசித்த முதல் நாடு எது தெரியுமா? அதுதான் கானா. அது மட்டுமல்ல, உலக பணக்கார நாடுகளில் ஒன்றாகவும் இருந்தது. கானாவில் நடந்த ஒரு வரலாற்று சம்பவத்தை பார்க்கலாமா? குவாமே நக்ரூமா என்ற மாபெரும் தலைவர் தலைமையில் கானா ஒரு பொற்காலத்தை நோக்கி நகர்ந்தது. இவர் வெறும் அரசியல்வாதி இல்லை, ஒரு தொலைநோக்கு சிந்தனையாளர். கானா என்றால் தங்கம், கோல்ட். ஆங்கிலேயர்களின் காலத்தில் கோல்ட் கோஸ்ட் என அழைக்கப்பட்ட இந்த நாடு 1957இல் சுதந்திரம் பெற்று ஆப்பிரிக்காவுக்கே ஒரு வழிகாட்டியாக நின்றது. நக்ரூமா அவர்கள் கானாவின் பழமையான வளங்களை பயன்படுத்தி நாட்டை எப்படி வல்லரசாக்க நினைத்தார் தெரியுமா? கானா பெற்ற இந்த சுதந்திரம் ஆப்பிரிக்காவில் இருந்த மற்ற அடிமை நாடுகளுக்கும் ஒரு டெம்ப்ளேட்டாக மாறியது. ஒரு கருப்பின தலைவர் தன் தேசத்தை காக்க உலக சக்திகளை எதிர்த்து போராடினார். கானாவின் விடுதலை இல்லாமல் போயிருந்தால் இன்று ஆப்பிரிக்காவின் அரசியல் வரலாறு வேறு மாதிரி இருந்திருக்கும். இவ்வளவு சக்தி வாய்ந்த கானா அதன் பிறகு ஏன் பொருளாதாரத்தில் சறுக்கியது? அந்த தவறு என்ன உங்களுக்கு தெரியுமா? கமெண்டில் சொல்லுங்கள். கானா பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.